ஏதோ வண்டி வர மாதிரி இருக்கு. கருப்சாமி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கடா. அப்படியா? பெரிய வீட்டு சொல்லிடுற. வானவெல்லின் தாய் போல தேவதேவி வந்தாளே, நாணம் என்னும் மருதாணி உடல் பூசி நின்றாளே. பூசு மஞ்சள் தேகத்தில் பால்வாசம் பெறுவாளே, கூறப்பட்டு சூடியவள் மலர் கோலம் இடுவாளே. பூவே மெட்டி சத்தம் நெஞ்சை தட்டியதே, வாழ்வே உன் நெற்றி பொட்டை இன்பம் முட்டியதே. பாதம் தொட்டு பணிவாடே, ஆகாய தீபம் போல் விளக்கேற்ற வருவாடே. ஆவலோடு நான் தேட ஆடை நூலில் மறைவாடே, ஆசையோடு மடிசாய ஆயுள் ரேகையாவாளே. தாயே உன் பாசம் வந்து தொட்டில் கட்டியதே, ஊரே கை தட்டும் சத்தம் என்னை எட்டியதே. யாரிவளோ யாரிவளோ தினந்தோறும் தேடினேன், யாரிவளோ யாரிவளோ உயிர் பூவை சூடினேன். அவள் கூந்தல் வேரை சேர மலர்காடே கூடிவா, அவள் பார்வை தூண்டில் மீறி விழி மீனே ஓடிவா.
பிரியமுள்ள ராமுக்கு கௌரி எழுதுவது. என்னை எங்கும் தேட வேண்டாம், தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். இப்படிக்கு ஹாய் ராம். என்ன பேர் வச்சு கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? ஏன் கூப்பிட கூடாதா? இது என்ன பேர் வச்சு கூப்பிட்டா என்ன தப்பு ராம்? கூப்பிடுறதுக்கு தானே அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. பேரை பத்தி இல்ல, இது என்ன ட்ரெஸ்மா இது? இது டைட் பாடி ஃபிட். மினி 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 நைஸ். ஓ மை காட், பொண்ணு சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்கன்னு ஐயர் கூப்பிட்டதுல இருந்து எப்படா இந்த ஃபர்ஸ்ட் நைட் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய் அலையிட நினைச்சுக்காதீங்க. எப்படா அந்த புடவையை கழட்டி போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃப்ரீ எக்காத்தோட்டமா இருக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். புடவையா அது ஜமக்காலத்தை சுத்தி விட்டுட்டாங்க. யூ won't believe, ஒரே ஸ்வெட்டிங். அதை பார்த்தாதுன்னு இந்த ஐயர் வேற தர்பையை போட்டு உயிரியே வாங்கிட்டாரு. அது என்ன கர்மமோ, நெய்க்கு பதிலா வடை சுட்ட எண்ணெயை ஊத்திட்டாரு போல இருக்கு. டேமேஜ், ஒரே காரல்பா. ஆமா, நான் இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கேனே, நீங்க ஏதாவது கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணீங்களா? ஃபீல் பண்ணிதாம்மா இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். என்ன ஃபீல் பண்ணீங்க? நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு முகம் ஃபுல்லா மஞ்சள் பூசிக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு தானே? ஏய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. ஒன் திங், இந்த போட்டோ கூட எங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த காஞ்சிபுரம் ஜமக்காலத்தை சுத்திக்கிட்டு எடுத்தேன். இதெல்லாம் சொல்றதுக்காக தான் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். வந்திருந்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த லெட்டர் செட்டப்பே தேவையே இருந்திருக்காது. யூ see மிஸ்டர் ராம், நீங்க எதுக்காக என்ன கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க 5 வருஷம் அமெரிக்கால இருந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா உங்க டேஸ்டும் என் டேஸ்டும் ஈஸியா மேட்ச் ஆயிடுங்கிறதுக்காக தான். அதனால தான் உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு உங்க அம்மாட்ட சொன்னேன். சொல்லலையே உங்ககிட்ட? ஏய் இரு, அம்மாவை தான் இருக்கும், நான் பார்க்கறேன். அவங்க உன்னை இந்த கோலத்துல பார்க்க வேண்டாம். நீ அங்க இரு, நான் வரேன். ஏ மா, என்னம்மா? ஒன்னும் இல்லப்பா, கௌரி இத மறந்துட்டு வந்துட்டா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா. ராம், தப்பா நினைச்சுக்காத. என் மருமக கௌரி நீ எதிர்பார்த்த மாதிரி இருக்காளா? நான் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியாவே இருக்காமா. சரிப்பா. Hey, what is this? பாலும் பழமும் கையில் ஏந்தி ட்ரெடிஷனா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. இது வேணும் தான் நான் மறந்துட்டு வந்தேன். உங்க அம்மா கொண்டு வந்துட்டாங்களா? இதுக்கு பதிலா சில் பீர் இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். என்னது சில் பீரா? வெஸ்டர்ன் கல்ச்சர் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி இருந்ததுன்னு அக்கேஷனே. பாலை கூட நுரை இல்லாம குடிச்சிடலாம், ஒன்னும் தெரியாது. ஆனா பியர் நுரையோட குடிச்சாதான் கிக்கே. என்னப்பா அமெரிக்கால இருந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, இது கூட நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? கௌரி நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்பப்போ எப்பாவது உடம்பும் மனசும் டயர்டா இருந்தா. இப்ப இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கிறான். காலையில 3 மணிக்கெல்லாம் எழுப்பி தலையில எண்ணெய் ஊத்தி ஒரே தூக்கமா வருது. நான் தூங்குறேன் ப்ளீஸ். கடவுளே, நான் எதிர்பார்த்த மாதிரியும் என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு மருமகளை கொடுத்துருக்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா.